Hello viewers, welcome to Tasty Tamila. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிரசம். தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதில் முக்கியமான ஒரு ஸ்வீட் வந்து அதிரசம். ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே வீட்டில் வந்து அதிரசம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இருக்கிறது வந்து சுப்பம்மா பாட்டி கூட இருக்கிறோம். இவங்க வந்து அவங்களோட ஓன் ஸ்டைலில் அதிரசம் எப்படி செய்கிறதுங்கிறத நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, வெல்லம், சுக்கு, ஏலக்காய், எண்ணெய், தண்ணி. ஸோ இது வந்து என்ன ப்ரொப்போர்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், அந்த பாவு செய்கிற கன்சிஸ்டன்சி தான் நம்ம அதிரசம் வந்து நமக்கு டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ இந்த பச்சரிசியில் மெயினாக என்னென்னா தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு வெள்ளை துணியில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மாவை பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். பச்சரிசி மாவு சளிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து நாங்கள் இன்றைக்கி 3/4 கிலோ வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறோம், 400 கிராம் வந்து வெல்லம் எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல பாவு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பாவு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ இதில் 400 கிராம் வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாட்டி வந்து இந்த பாவு எப்படி ரெடி ஆச்சுங்கிறத சொல்லி காமிச்சாங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது லைட்டாக ஒரு சொட்டு ஊற்றிட்டு நீங்கள் கையை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இது தெரியுது பாருங்கள், கரெக்டாக. ஸோ இந்த கையில் இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ தண்ணியில் கரைஞ்சிச்சின்னா பாவு ரெடி ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதுதான் மெயினான பக்குவம். ஸோ இந்த பக்குவம் வந்தால் தான் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் டிஷ்ஷையே. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒட்டுது. தண்ணியிலேருந்து எடுக்கும்போது அது வந்து ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா பாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு இருக்கும். ஸோ இது வந்து 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏலக்காய் அடுத்து ஏலக்காய். ஸோ இதில் பாதி ஏலக்காய் இப்போ போடலாம். போதுமா? ஸோ இப்போ பாதி ஏலக்காய் போட சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடவா? ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிண்ட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கட்டி விழுந்துடாமல் இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறாங்க. ஸோ இந்த ஏலக்காய் சுக்கோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம இது வந்து செட் ஆகணும். ஸோ இதை இறக்கி நம்ம வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம இதை வந்து எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெடியான மாவு எடுத்து சின்ன சின்ன பாலாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் ஆயில் கவர் எடுத்திருக்கேன். அதில் இப்படி ஒரு சின்னதாக குழி போட்டு இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கவரில் வச்சு நல்லா தட்டி அதில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டு பக்கத்தில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. எடுத்து தட்டு. நமக்கு என்ன நல்ல சூடாக இருக்கிறதுனால போட்ட உடனே டக்குன்னு வந்துடுது. ஒரு நாள் வச்சிருந்து சுட்டான இது வந்து நம்ம இன்றைக்கி முதல் நாளே செஞ்சு முதல் நாளே ரெடி பண்ணி போடுறதுனால இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே சுட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன பாலாக எடுத்து அதை தட்டி நடுஸில் ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்று போடுறதுக்குள்ளே இன்னொன்று வந்துடுது. ஸோ கடகடன்னு இது ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட தேவைப்படும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம். இதில் எந்த கெடுதலும் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாமே இது வந்து அரிசி மாவு தான். அது இல்லாமல் வெல்லம் தான் சேர்த்துருக்கோம்.
ஸோ அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். அது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம். டேஸ்டியான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.